டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் அந்த டீனேஜில் நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதாவது காதல் என்ற மாயையில் நிறைய டைம் அதை மாட்டிட்டு வாழ்க்கையை சீரழிக்கிற நிறையா பசங்களும் பெண்களோட வாழ்க்கையை நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். அதனால் அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுக்காக ஒரு சின்ன ஒரு பதிவுங்க. அதாவது இயற்கையாகவே ஒரு ஆண் பெண்கிட்ட பேசும்போதோ பெண் ஆண்கிட்ட பேசும்போதோ அதுவும் அந்த ஏஜ் குரூப் டீனேஜ்னு நம்ம சொல்கிறது அடல்சன் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதாவது ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசும்போது நம்ம ஹார்மோன்ஸ் நிறைய மாறும். அதாவது நம்ம ஹார்மோன்ஸ் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன்லாம் சொல்லுவோம். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன்லாம் செக்ரீஷன் அதிகமாகும் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசும்போது. அதனால என்ன ஆகும்னா ஒரு விதமான ஈர்ப்பு அட்ராக்ஷன் ஏற்படும். பட் என்னன்னா இந்த காலத்து பசங்க பெண்கள் வந்து அது ஒரு பேசும்போது ஏற்படுற ஒரு ஃபீல் ஆஃப் குட், அந்த சென்ஸ் ஆஃப் குட்னஸை வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது இனம் புரியாத ஒரு காதலாகவும் அதை வந்து அது அடுத்த கட்டமான ரிலேஷன்ஷிப்பாகவும் எண்ணி வாழ்க்கையை அவங்க வந்து படிக்க வேண்டிய வயசில் சீரழிச்சிடுறாங்க. ஏன் இது நான் சொல்கிறேன்னா இந்த மாஸ் மீடியா, அதாவது நம்ம சொல்கிற இந்த சினிமாஸ்லேயும் சரி காட்டுற சீரியல்ஸ்லேயும் சரி காதலை வந்து ரொம்ப புனிதமானது மாதிரியும் அது ஓவர் ரொமான்டைஸ் பண்ணுறதுனால ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறாங்க. அதனால அது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஜென்ரலைஸ் மாஸ் மீடியா காட்டுது. அதாவது சாதாரணமாக ஒரு பையன்கிட்ட போய் பொண்ணு பேசுறதும் பொண்ணுகிட்ட போய் பையன் பேசும்போதும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிற அந்த ஃபீல் ஆஃப் குட்டை வந்து படத்தில் அதை ஓவர் ரொமான்டைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியும் சின்னதாக வந்து டியூப்லைட் திடீர்னு சரணம் எரியிற மாதிரியும் அவங்க வந்து எவனில் பறக்கிற மாதிரியும் ஒரு சின்ன ஒரு விஷுவல் எஃபெக்டை கொடுத்து அது மாதிரி ஒரு பேசுகிறத வந்து சாதாரணமாக பேசுகிற இந்த இயல்பை வந்து ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணிடுறாங்க. அதனால இதை பார்க்குற டீனேஜ் பசங்க பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் இயல்பான விஷயம், இது வந்து அது மாதிரி பார்த்துட்டாலோ பேசிட்டாலோ ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசிட்டா உடனே அது ஒரு ஹீரோயிசமாக நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒரு சாதாரண இயல்புங்கிறத மறந்துட்டு அதை ஒரு ஹீரோயிசமாக நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா இதே ஒரு ஸ்டேட்டஸாகவும் நினச்சி பேசணும். பையனாக இருந்தால் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசணும், அப்போ தான் அதுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கும் அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அந்த சமயத்தில் தான் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப்னு என்ட்ராகும் போது அது மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து வெளிப்படையாக பண்ணுறது கிடையாது. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், டீச்சர்ஸுக்கு தெரியாமையும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரியாமையும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகும்போது ஒரு சமயம் ஏதோ ஒரு பார்ட்னர் யாராவது ஒருத்தங்க வந்து தப்பான நோக்கத்தில் பழகும் பட்சத்தில் அது எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வழிவகுக்கும்.